சங்கத்தின் கேரள மாநில தலைவர் திரு ஓம் உலகநாதன் ஐயா அவர்களின் ஆன்மீக ஜோதிட பேச்சை கேட்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்து தேவசார ஜோதிட நண்பர்களுக்கும், தேவசார ஜோதிடத்தை உருவாக்கிய சத்குரு ஞானவள்ளல் டாக்டர் வளர்ராஜன் ஐயா அவர்களுக்கும், ஏனைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேரள மாநிலத்தில் ஓம் உலகநாதன் அப்படின்னு ஒரு பேரை என்ன தெரியாதவங்களுக்கு கூட கேட்டால் என்னை அங்கீகரிக்கக்கூடிய அளவில் ஒரு ஜோதிடராக இன்னும் பார்க்கப்படக்கூடிய அளவில் நான் வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு தேவசார ஜோதிடத்தை எனக்கு அமுதாக அள்ளி தந்த எனது குருநாதர் ஸ்ரீ வளர்ராஜன் ஐயா அவர்களின் அறிவு திறமையே காரணம். நான் ஒரு காலத்தில் ஜோதிடம் கற்பதற்காக வந்து அதன் பிறகு வளர்ராஜன் ஐயா அவர்களின் குருகுல மாணவனாக இருந்து ஜோதிடத்தை தெல்ல தெளிவாக கற்றுத் தேர்ந்து இன்று கேரள மாநிலத்தில் நமது தேவசார ஜோதிடத்தை பலருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு எனது குருநாதரின் கல்வி திறமையே காரணம். என்னை கற்பித்த அந்த திறமை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நாம் கற்றதும் சொன்னதும் நடந்ததும். ஐயா முதல்ல சொல்லிக் கொடுத்த வார்த்தை இன்னும் மறக்காம இருக்கு. எப்பொழுதுமே ஒரு பாவம் தனது 12ஆம் பாவத்தோடு தோற்று போகும், அதுதாங்க பரிகாரம். சரிங்களா? நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வழி சொல்லக்கூடிய கடமையும் நமக்கு உள்ளது. அந்த கடமையை நாம் தவறாது எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்து கொடுத்தால் அவர்கள் அந்த ஜோதிடர்களை தேடி வருவார்கள், நாடி வருவார்கள். இன்றும் நாம் நடந்து செல்லும் போது நம்மை கையெடுத்து கும்பிடுவார்கள். அந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு முழுமையான காரணமும் அதை கற்றுத்தந்த நமக்கு குருநாதருக்கு எனது வெற்றிகளை எல்லாம் சமர்ப்பணம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். ஒரு கிரகம் இயங்கும் போது, அதாவது திசா புத்தி காலங்கள் இயங்கும் போது எந்த பாவங்கள் இயங்குகிறதோ அது ஒரு மோசமான பாவங்களாக இருந்தால் அதை உடைக்கக்கூடிய சில பாவங்களை நாம் கையாளும் போது அது பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பாவம் தனது 12ஆம் பாவத்தோடு தோற்று போகும் என்ற பாவத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாம் பலம் சொல்ல தொடங்கினோம் என்றால் அவர்களுக்கு வழி நிச்சயமாக சொல்ல முடியும். பிரச்சனையை இருப்பவர்கள்தான் ஜோதிடரை அதிகமாக நாடி வருவார்கள். ஒருவருக்கு நல்ல திசை காலங்கள் நடக்கும்போது அவர்கள் யாரும் நம்மை தேடி நாடி ஓடி வருவதில்லை. அப்போ அந்த பிரச்சனை என்ன,
அதை முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் ஐயா நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். நமது நண்பர்கள் எல்லாம், இங்கு பேசிய நண்பர்கள் எல்லாம் சொன்னது போல, ஒருவர் வருவதற்கு முன்பே வந்து இருந்து அவர்களுடைய ஜாதகத்தை கணித்து நாம் அவர்கள் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும். ஆனால் அதற்கு தேவையான வழிமுறைகள், அவர்கள் ஜெயிப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நாம் அவர்களுக்கு தர வேண்டும். அதை ஐயா தெளிவாக கற்று தந்திருக்கிறார்கள். அதை நமது உயிரோடு கலந்து, அதாவது கார் ஓட்டுற டைம்ல முதல்ல படிக்கிற டைம்ல பிரேக் எங்க இருக்கு, கியர் எங்க இருக்குன்னு நம்ம பார்த்து பார்த்து போடுவோம், செயல்படுத்துவோம். ஆனா அதுக்கப்புறம் நல்ல ஓட்டத்துக்கு கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன வேலை பார்த்தாலும் நம்ம மனசு எப்படி இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு கை வந்து அனிச்சை செயல் அப்படிங்கிறது மாதிரி தன்னைத்தானே வருதோ, அதே மாதிரி இந்த ஜோதிடத்தை நமது உயிரிலே கலக்கும் போது அந்த பலன்கள் தானாகவே வரும், உள்ளுணர்வோடு கலந்து வரும், அது பரிகாரத்தோடும் சேர்ந்து வரும். இதை முழுமையாக மனதில் கொண்டு செயல்பட்டோமே ஆனால் நான் அடைந்திருக்கிற இந்த வெற்றியை நீங்கள் அனைவரும் அடைய முடியும் என்பதை ஆணித்தரமாக கூறுவதில் பெருமை கொள்கிறேன். உங்கள் முன் ஒரு உதாரணகரமான ஒரு மாணவனாக இன்று நான் நிற்கிறேன். கேரளாவில் வந்து சீக்கிரமா ஒரு தமிழ் ஆளை வந்து அங்கீகரிக்க மாட்டார்கள், வேணா போய் பாருங்க. ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு ஜோதிடர்களே வந்து எனக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவில் நாம வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுல. அந்த பெருமை அனைத்தையும் ஐயாவின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். மூணு, 6, 9, 12 பாவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதை வந்து துக்க கேந்திரம் அப்படிங்கிறோம். 3, 6, 9, 12 பாவங்களை, ஏன்னா அது வந்து செயல்படுற டைம்ல வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதை பண்ணினாலும் ஜெயிக்க கூட முடியாத ஒரு சில சூழ்நிலைகளை தந்து கொண்டே இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இதுல நான் கண்ட விஷயம், இந்த மாதிரியான திசாபுத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் இருக்கும் ஊரை விட்டு வெளியூரோ வெளிநாடோ சென்று தொழில்கள் அமைக்கவோ அல்லது வேலை பார்க்கவோ செய்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். இது ஐயா கற்று தந்ததும் நான் எனது அனுபவத்திலும் கண்ட நிதர்சனமான உண்மை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதுபோல பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். மரணத்தை கணிக்க முடியாது என்பார்கள், கணித்து சொல்லி இருக்கிறேன். தற்சமயம், அதாவது ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தார்கள். 1 வருடத்திற்கு முன்பாக பலன் சொல்லி இந்த பையன் எப்படி இறக்கப் போகிறான் என்பதையும் சொல்லிவிட்டேன். இப்படித்தான் இந்த பையன் பைக்கில் இருந்து விழுந்து தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜில் போய், அதாவது மூளை செயலிழந்து மரணம் அப்படின்னு இருக்குதும்மா, இதுக்கு என்னென்ன மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கங்க. இந்த காலகட்டம் முடிவது வரைக்கும் இந்த பையன் பைக்கை ஆன் பண்ணினா கூட ஹெல்மெட் போடாம தலையில தான் அடிபடணும்னு பலன் இருக்குது. இதுக்கு பரிகாரமே, முதல் பரிகாரம், அந்த பையன் ஹெல்மெட் போடாம வண்டி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க கோயில் பரிகாரம் மற்றதெல்லாம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இவ்வளவு நாள் கழிந்ததும் இந்த பையனுக்கு வேலை கிடைக்கும். கிடைச்சதும் நீங்க என்ன வந்து பாருங்க, இன்னும் ஒரு சில வழிகள் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். வரல, அதாவது பரிகாரங்கள் பண்றாங்க, பையனுக்கு வேலையும் கிடைச்சது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஏன்னா பிஸி ஆயிட்டாங்க, சில விஷயங்களை மறந்துட்டாங்க. அப்புறமா இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாங்க.
அதே ஜாதகத்தை எதுவுமே பேசல, ஜாதகத்தை மட்டும் கொடுக்குறாங்க. ஏம்மா இதுக்கு தான் நான் முதல்ல பலன் சொல்லிட்டேனே, இன்னென்னதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டேனம்மா, பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். இல்லை சார், இன்னைக்கு வந்து இன்னைக்கு பையனுக்கு 90வது நாள். ஹெல்மெட் வைக்கலையாம்மா? வைக்காமலாம் வண்டி ஓட்டுனா? ஆமாம் சார், காலையில் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தைய கொண்டு பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்காக போனாப்புல, அதனால ஹெல்மெட் வைக்கல. திருப்பி வர்றப்ப சும்மா வண்டி மறைஞ்சு கீழே விழுந்தாப்புல தலை வந்து வீட்டு படியில் ஒரு படியில் வந்து அடிச்சிடுச்சு. அவ்வளோதான், மூளை செயல் இழந்து போச்சுது. அப்போ அந்த பலன்கள் வந்து மரணத்தை நம்மளால கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா 12 பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தினுடைய திசாபுத்திகளை அது வந்து கொஞ்சம் சில பரிகாரங்கள் சொன்னா கூட செய்யறதுக்கு சில நேரங்கள் அவங்கள விட மாட்டேங்குது, தடுக்குது. வழி சொல்ல முடியும், அதை ஐயா கற்றுக் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு மனிதனை எந்த நிலையிலும் காப்பாற்றக்கூடிய வழிகள் என்னென்ன அப்படின்னு ஐயா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை இன்றும் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். செயல்படுத்தக்கூடியவர்கள் வெற்றியும் காண்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் விதி பலமாக இருக்கும் போது செயல்படுத்த விடாமல் அவர்களை தடுத்து விடுகிறது. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது விதி. சரிங்களா? அப்ப இங்க எல்லாத்துக்குமே வழிகள் இருக்கு இந்த தேவசார ஜோதிடத்தில். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அனைவரும் வெற்றியாளர்களே. அந்த வெற்றியாளர்களை உருவாக்கிய பெருமைமிகு சத்குரு ராஜன் ஐயா அவர்களின் திருப்பாதங்கள் பணிந்து தேவசார ஜோதிடம் என்றென்றும் இந்த உலகம் உள்ள காலம் முழுவதும் தழைத்தோங்கவும் அதனுடைய வெற்றிகள் தொடரவும் வேண்டிக் கொண்டு ஐயா அவர்களின் பாதங்கள் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்டிரைவை பெற அணுகவும்.